டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான நேரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பூரி மசாலா எந்த மாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இன்றைக்கி வீடியோ. நார்மலாக எல்லாருக்குமே வீட்டில் பூரி கிழங்கு எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே. அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பண்ண டேஸ்ட்டை விட இன்னும் ரொம்ப அதிகமான டேஸ்ட் எடுக்கலாம். இந்த பூரி மசால் வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அரை டீஸ்பூன் உப்பு. நம்ம 1 கிலோ கோதுமை மாவு பூரிக்கு எடுக்க போகிறோம். 1 கிலோ கோதுமை மாவில் போட போகிறோம். கோதுமை மாவில் தான் போட போகிறோம், மைதா கிடையாது. கோதுமை மாவில் அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூனு ஜீனி. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தண்ணி போகும்போது ஒரு 50 மில்லி மட்டும் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் ரவை மட்டும். 3 ஸ்பூன் போதும். உடனே ஊறிடும், அவ்வளோதான். நேரத்தில் ஊறி முடிச்சிருச்சு. கோதுமை மாவு நல்லா சலிச்சு இது நம்ம வீட்டிலே தயார் பண்ணது. வீட்டில் இருந்து கோதுமையை வாங்கி உரலில் போட்டு இடித்து அந்த தொலியை நீக்கி அப்புறம் நல்லா அலசி அதை காய போட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கடையில் வாங்கினா கடையில் பொட்டணமாக வாங்கிக்கலாம், பாக்கெட்டாக வாங்கி போட்டுக்கலாம். அதையும் ஜலிக்கணுமா? இல்லை, அது ஜலிக்கிற அளவுக்கு 50 ml விடு. போதும். எதுக்குன்னா இந்த பூரி வந்து நல்லா சாஃப்ட்னஸ் ஆகும், ஷைனிங் ஆகும், நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மென்மையாக இருக்கும். அதுக்காக ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்குறோம். இந்த ரவை, இந்த கோதுமை மாவு, ஊற்றின எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா கடைகளில் போடுற பூரி எல்லாமே மேக்ஸிமம் எந்த மாவில் போடுவாங்க? கடைகளில் நிறைய கடைகளில் வந்து மைதாவில் தான் போடுவாங்க. இந்த கோதுமை மாவில் போடுற கடைகளும் இருக்குது. நம்ம வந்து கடைக்காரங்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறோம். மைதா பூரியை பார்த்தா வித்தியாசம் தெரியாதா? ஆமாம், வித்தியாசம் தெரியும்ல. இது வந்து போட்ட உடனே நல்லா பஃப்னு வரும், கொஞ்ச நேரம் கழித்து அமிங்கிடும். ஆனால் அந்த மைதா பூரி போட்டதுலேருந்து எப்பயுமே பஃப்னே இருக்கும். அதுதான் மைதா பூரி, அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். அது ரொம்ப பியூராக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். நம்ம போகிறது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். ஆமாம், நம்ம அந்த கோதுமை மாவில் போகிறது நல்லா ப்ரௌனாக இருக்கும். மைதா வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து பொதுவாகவே கோதுமாவே நம்ம அதிகமாக பயன்படுத்துறது. அந்த எண்ணெய், உப்பு கரைசல், அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த அளவுக்கு பரட்டி விட்டு இனிமேல் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நூலை பிணையணும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லை, தேவைக்கு தக்கன. ஆமாம், தெரியும். அவங்க ஏற்கனவே எல்லாம் அவங்க வீட்டுகளில் பிசைவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நிதானமாக நீங்கள் அவங்க பிசைஞ்சிக்கிற வேண்டியதுதான். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி வருது. இந்த தான் நம்ம கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சரியான பதம் அது. இந்த மாதிரி பிசைஞ்சு அப்புறம் மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? இந்த மாதிரி ஒரு பிஞ்ச மாதிரி இருக்கும். இது என்ன செய்யணும்னா நம்ம அப்படி நல்லா உருட்டி ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். ஆமாம், ஊற வச்சிட்டோம்னா அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் திருப்பி நம்ம பிசையும் போது நல்ல ஒரு ஷைனிங்காக வலுவலுன்னு வரும். ஆமாம், அது வந்து சரியான மாவோட பதம். தேவையான பொருட்கள் எதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா 2-3 விசில் விட்டு வேக விட்டு இந்த அளவுக்கு மசிச்சு அளவுக்கு வேக விட்டு நல்லா உடச்சி விட்டு வச்சுருக்கோம். 300 கிராம் பல்லாரி இந்த வாக்கில் வெட்டி, ஒரு 300 கிராம் பல்லாரி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி வச்சுக்காங்க. ஆமாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்க கொஞ்சோட கருவேப்பிலை, மல்லியில் தேவை தக்கன எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோம். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பல் இந்த மாதிரிக்கு நறுக்கி துண்டாக வெட்டி வச்சுக்கிடுவோம். தாளிப்புக்கு தேவையான கடு உளுந்து ஒரு அரை டீஸ்பூனு, ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம், ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பூரா பார்த்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்?
ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றினா போதும். 50 ml கடலெண்ணெய். ஆமாம், கடலெண்ணெய் 50 ml. இப்போ இந்த எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு அதை லேசாக பொரிஞ்சு வரும்போது அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை பருப்பை இதில் சேர்த்துக்கிடுவோம். கடலைப்பருப்புக்கு அடுத்ததாக நம்ம சீரகம், பெருஞ்சீரகம் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அப்படியே பொரிய விடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். அதுக்காக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகாய் அதோடு சேர்த்து அந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பெருங்காய பொடியை முதல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி வச்சுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு சிலர் இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலை மாவு சேர்ப்பாங்க. ஆனால் கடலை மாவோட பொட்டுக்கடலை தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த டைமில் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு லேசாக கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்குறோம். அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்து விட்டுக்குருவோம். அடுத்ததாக இது எல்லாமே ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்தது தான். அது போக வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. அதனால் சேர்த்து எல்லாம் கிண்டி விட்டுக்கிட்டு வெட்டி வச்சுருக்கிற மல்லித்தலையை போட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம். வீடியோ முடிஞ்சுன்னு போயிடாதீங்க. இனிமேல் தான் ரொம்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம பூரி போடுறதுக்கு கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலு, பாம் ஆயில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த எண்ணெயில் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் காத்துட்ருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 20 நிமிஷம் நல்லா ஊறின மாவு சூப்பராக சைனிங்காக வந்திருக்கு. மாவு இந்தளவுக்கு ஊறி இருந்தால் மட்டும்தான் பூரி வந்து நல்லா வரும். இப்போ நம்ம கையில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கிடுவோம். உருண்டைகளை சின்ன சின்ன உருண்டையாக போட்டால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா பஃப்னு வரும். வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் பூரியை தேய்ச்சி கொடுக்க, இன்னொரு பக்கம் பூரியை பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆயிலில் தான் நம்ம பூரி சுடுவோம், கடலெண்ணெய் பூரி சுடுவோம். இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் இன்றைக்கி பூரி சுட போகிறோம். அதுக்கான தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்ரு செக்கெண்ணெய், நல்லா செக்கெண்ணெய் வாங்கியிருக்கு. செக்கெண்ணெயில் சுட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பூரி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. காயணும். ஆமாம், மீடியமெல்லாம் இருக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா காயணும். ஆமாம், எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஒவ்வொரு பூரியாக இப்படி போட்டு அளவுக்கு நல்லா அமைக்கி விட்டு எண்ணெயை மோந்து ஊற்ற வேண்டியது நல்லா சூப்பராக. இது வேண்டாம், எது காமிச்சிக்கலாம் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் பூரி. பிள்ளைகள்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. இப்படி இந்த அளவுக்கு வருதா, இப்படி வரணும், பஸ்ஸுன்னு வரும். தண்ணி போட்டு எடுத்துக்கிறேன். சோபியா மாதிரி ஆளு சொல்லலாம். மாஸ்டர் பூரி அருமையாக இருக்குது. தனி கோதுமையில் போட்டதுனால, தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுத்ததுனால அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. எப்பவும் வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது வீட்டில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் குவாலிட்டிக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் செய்கிறதுலையே நம்ம பெஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். எங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற அண்ணன் எப்போவுமே சொல்லுவார், வாழ்க்கையில் 2 மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஒன்று நாவோட சுவை, இன்னொன்று நகைச்சுவை. எப்போவுமே மனசுக்குள்ளே சந்தோஷமாக நகைச்சுவையோடு இருக்கணும். அதோட சாப்பிட்ற பொருள் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிம்பாரு. அருமையாக இருக்குது. அது தேங்காய் எண்ணெயோட அந்த மனம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த பூரிக்கு 3 விதமாக சைடிஷ் ரெடி பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பூரி மசால் ஒன்று, தேங்காய் சட்னி ஒன்று, அதுபோக எக்ஸஸாக சாம்பாரும் வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ரெடி பண்ணது ஒரு 55 பூரி வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி போட்டிருந்தோம். மொத்தமாக ஒரு 4 ஃபேமிலி வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. இதே மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் சொந்த பந்தங்கள் உறவுகளோடு உட்காந்து ஒரு நேரம் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷத்தோடையே இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.